கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இதுவரையில் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஒழுங்காய் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே அங்கே போர்ச்சேவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே உட்காவல் அறையிலே தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேதனையோடு கூட அவர்கள் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் பாருங்கள், கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையிலே தொழுமரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டே கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே திடீரென்று சொல்லி அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. அங்கே பவுலும் சீலாவும் எல்லா சிறை கைதிகளும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் தப்பித்து ஓடவில்லை. எல்லாரும் சிறைச்சாலையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ராத்திரி வேளையிலே திடீரென்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் முழித்து பார்க்கிறான். அங்கே சிறைச்சாலை திறந்திருக்கிறது. சிறைச்சாலையில் உள்ள எல்லாரும் கைதிகளும் ஓடிவிட்டார்களோ? ஒருவேளை காலையிலே ரோம போர்ச்சேவர் தெரிந்து சொன்னால், மன்னனுக்கு தெரிந்தால் நமக்கு தண்டனை கொடுப்பான், சிறைச்சேதம் பண்ணிவிடுவானே என்று சொல்லி பயந்து போய் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும், தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்வதற்காக முயற்சிக்கிறான். அந்த வேளையில தான் பவுல் அங்கே சிறைச்சாலைக்காரனை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அநேக நேரங்களிலே சில தோல்விகள், சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது மனிதனுடைய இருதயம் தாங்கிக் கொள்வதில்லை. உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இதோடு என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், தற்கொலை செய்தோ எப்படியோ நான் மரித்து விட வேண்டும் என்று சொல்லி மனிதன் எண்ணி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். நரகத்திலே அங்கே காலாகாலமாய் யுக யுகமாய் வேதனை அனுபவிக்கிற இடத்துக்கு சென்று விடுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை தங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல் பாதியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக்கொள்ள அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கெடுதி ஒன்று நீ செய்து கொள்ளாதே, நீ தற்கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, ஒருவேளை நீங்கள் சில வேதனைகள், இழப்புகளை பார்த்தவுடன் என் வாழ்க்கையை நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கெடுதி ஒன்று நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவர், ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் வேதத்திலே 2 மனிதனை நான் உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். ஆண்டுடைய சீசர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்தவன் பாருங்கள், மனஸ்தாபப்பட்டு அங்கே அவன் போர் சேவரிடத்திலே போய் அவன் சொல்லுகிறான், நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மனிதன், தவறு செய்யாத ஒரு மனிதனை நான் இரத்தப்பழியை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, குற்றமில்லாத இரத்தப்பழியை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அங்கே அவன் போய் யூத மத தலைவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறான், மனஸ்தாபப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி. பாருங்கள்,
மனஸ்தாபப்பட்டான், தான் செய்து தவறு என்பதை உணர்ந்தான். ஆனால் இயேசுவண்டே வராமல், பாருங்கள், அவன் செய்த ஒரு காரியம், அவன் அங்கே மரித்து போகிறதை பார்க்கிறோம். தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறான். தற்கொலை செய்து அவன் அழிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை தற்கொலை செய்து மரித்து போவதற்காக ஆண்டவர் அவனை சீஷனாக அழைக்கவில்லை. அவன் மூலம் தேசத்திலே, உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்காகத்தான் ஆண்டவர் அவனை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவனோ செய்த தவறுக்காக மனம் வருந்தினான். ஆனால் பாதியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், பேதுரு இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கே அரண்மனையிலே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறார்கள், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொன்ன பொழுது பேதுரு மறுதலிக்கிறான். சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி, அந்த மனிதனை நான் அறியேன், அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் மறுதலிக்கிறான். அது மாத்திரமல்ல, பாருங்கள், சேவல் கூலுக்கு முன்பாக 3 முறை அவரை மறுதலிக்கிறான். கடைசியிலே ஒரு சில நாளுக்கு பின்பு பாருங்கள், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி எல்லா சீசனோடு சொல்லிவிட்டு மீன் பிடிக்கவும் சென்று விடுகிறார். ஆண்டவர் அழைத்த அழைப்பு, ஊழியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வாழ்க்கை அவ்வளவுதான், நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி, பழைய தொழிலுக்கே போய்விடுகிறேன் என்று சொல்லி, ஊழியம் எல்லாவற்றையும் விட்டு அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார், அவரோடு இணைந்து ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று சொல்லி 3 வருடத்துல இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லி அறிந்த உடனே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்து தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேள்விக்குறியான நிலைமையிலே அவன் காணப்பட்டான். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் என்று திரும்பி வந்தான், மனம் திரும்பினான். இயேசு அவனுக்கு தன்னை தரிசனம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவன் புது வாழ்வை பெற்றுக்கொண்டான். இது மாத்திரமல்ல, இந்த பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக பாருங்கள், ஆண்டவர் திருச்சபைகளை தேசத்திலே அவர் நிறுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தலைமை அப்போஸ்தலனாக எடுத்து ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அதே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் செய்கிறார். அங்கே கேட்ட ஜனங்கள், பிரசங்கத்தை கேட்டவர்களில் 3000 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அடுத்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 5000 பேர் மனம் திரும்பி திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசருடைய தொகைக்கு எண்ணிக்கை இல்லை என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். மறுதலித்தவன் தான், இயேசு கிறிஸ்துவ தெரியாது என்று சொன்னவர் தான், ஊழியத்தை விட்டே ஓடினவர் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளவில்லை. இயேசு அண்டை திரும்பி வந்தார். இயேசு கிறிஸ்து அவருக்கு புது வாழ்வை கொடுத்தார், அவர் எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஊழியக்காரரை கொடுத்து நான் பார்ப்போம் என்று சொன்னார். யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிற சாகிறது நலம். காரணம் என்று சொன்னார், அவர் அங்கே இந்த பட்டணத்தை பார்த்து சொன்னார், இந்த பட்டணமானது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடி நடைபெறவில்லை. காரணம், ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள். ஆண்டவர் அங்கே தேசத்துக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டவுடன் யோனா யோசித்து பார்க்கிறார், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லையே, ஜனங்கள் இனி என்னை நம்ப மாட்டார்களே, என்னை தேடி வரமாட்டார்களே என்று சொல்லி அறிந்தவனாய் மனஸ்தாபப்பட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கல, நான் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தான், தீர்க்கதரிசி, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், அவனே சோர்வுகள் வந்தவுடனே மரித்து போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனை குறித்தும், எல்லா மனிதர்களை குறித்தும் ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் ஒருபோது அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, ஒருவேளை யோனாவை போல, ஒருவேளை பேதுருவை போல சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஊழியத்திலே சோர்வுகள், வாழ்க்கையிலே சோர்வுகள், வேலையிலே சோர்வுகள், பிரச்சனைகள், வாழ்க்கையிலே போராட்டம், தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களோ, ஒருபோதும் மரணம் ஒரு முடிவல்ல, தற்கொலை ஒரு தீர்வல்ல. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியே வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களைத்தான் பார்த்து அவர் அழைக்கிறார். நீ உனக்கு ஒன்று கெடுதி செய்யாதே என்று சொல்லி அவர் சொல்ல, உங்களுக்கும் வாழ்வு தரவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதிக்கு வாழ்வு கொடுத்தவர், பேதுருவுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர், உங்களுக்கும் வாழ்வு தந்து உங்களையும் வாழ வைக்க, ஊழியத்தின் பாதையிலே, வாழ்க்கையிலே, வேலை வாய்ப்பிலே, எல்லாவற்றிலும் உங்களை உயர்ந்து சிறந்திருக்க பண்ணவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, அழைத்த அழைப்பிலே
அவர் ஓடுவதற்கு அவர் உங்களை பலம் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். காட் bless you.